அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மீன ராசினருக்கு ராசியில் 7.5 சனியில் சனி, ஜென்ம சனி. 4 ராசிநாதன் குரு வக்கிரம். 6ஆம் இடத்தில் கேது சாதகம். அடுத்து மீன ராசினருக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய், 12ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இருக்கிறார்கள். தம்பதியருக்குள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து விலகும். பயனில்லாத விவாதங்களை குறைத்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் பேசுதல் கூடாது. வித்தியாசமான கற்பனை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். வியாபார பணிகளில் விவேகத்துடன் செயல்பட வேண்டும். மனதளவில் புதுவிதமான இலக்குகள் உண்டாகும். திட்டமிட்ட சில காரியங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெறுவீர்கள். யாராலும் முடிக்க முடியாத வேலைகளை தாங்கள் எளிதாக முடிப்பீர்கள். சில அனுபவங்கள் மூலம் நிதி மேலாண்மை குறித்த தெளிவுகள் பிறக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தமான பணிகளில் தங்களுக்கும் முன்னேற்றம் உண்டாகும். 10ஆம் இடமாகிய தொழில் ராசியை குரு பார்வையிடுவதால் தொழில், உத்தியோகம், ஜீவனம் சிறப்பாக இருக்கும். பணிபுரியும் இடத்தில் நல்ல பெயர் வாங்குவீர். பழைய கடன்கள் வசூலாகும். கொடுக்க வேண்டிய கடனையும் கொடுக்கும் வாய்ப்பு ஏற்படும். உத்தியோகம், தொழிலில் செல்வாக்கு உயரும். உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவார். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள். முகம் தெரியாத ஒருவரால் தங்களுக்கு ஆதாயம் உண்டு. குழப்பம் நீங்கி தெளிவான வழி பிறக்கும். ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு ஆதாயங்கள் அதிகரிக்கும். என்றைக்கோ வாங்கி போட்ட இடங்களை நல்ல விலைக்கு விற்பதால் சந்தோஷப்படுவீர்கள். வீடு விற்பனை, இட விற்பனையில் நல்ல லாபம் உண்டாகும். சிலர் புதிய இடங்களையும் வாங்குவீர்கள். புதிய வீடுகளையும் வாங்குவீர். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நன்றாக கவனம் செலுத்த வேண்டும். மூட்டு வலி, கால் வலி, முதுகு வலி வரலாம். மனைவி அல்லது கணவர் உடல் நிலையில் ஒருவருக்கு ஒருவர் மாற்றி மாற்றி உடல்நலக் குறைவு உண்டாகும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உணவு உண்பது, ஓய்வெடுப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்த வேண்டும். வேலைக்கு மருந்து மாத்திரைகள் சாப்பிட வேண்டும். கோயிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.